அனைவருக்கும் வணக்கம். இது பரீட்சை நேரம் அல்லவா? எல்லா பெற்றோர்களும், ஏன் என் போன்ற ஆசிரிய பெருமக்களுமே மிகுந்த மன உளைச்சலில் தான் இருக்கிறோம். ஏனென்றால் குழந்தைகள் படிக்க வேண்டும். படித்தது அவர்கள் நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தேர்வு நேரம், அந்த கேள்வித்தாள் அவர்களுக்கு தெரிந்ததாக வர வேண்டும். இதுபோல எத்தனையோ எத்தனையோ கேள்விக்குறிகள் நம் மனதிற்குள்ளே. இது எல்லாவற்றிற்கும் ஒரு ஒரு சிறிய தீர்வாக என்னால் முடிந்தது. நான் என் மாணவர்களுக்கு இதைத்தான் சொல்வேன். ஆ கண்டிப்பாக கடும் உழைப்பும், முயற்சியும் இருந்தால் மட்டுமே வெற்றி கிட்டும். அதை யாருமே மறுக்க முடியாது. இதோடு தெய்வ அனுக்கிரகம், தெய்வ அருளும் வேண்டும். அதற்காக எந்த ஒரு செயலையுமே ஆரம்பிக்கும்போது, முழு முதற் கடவுளான விநாயகரை ஆரம்பித்து வணங்கி நம் செயலை துவங்குவது நல்ல பலனை தரும். அதன் பிறகு இன்று தை மாதம் மூல நட்சத்திரம் அல்லவா? மூல நட்சத்திரம் சரஸ்வதி தேவிக்கு உரியது. இன்று நீங்கள் நான் சொல்வதை செய்ய ஆரம்பியுங்கள். மாலை 6 மணிக்கு விளக்கேற்றிவிட்டு, நான் சொன்னபடி விநாயக கடவுளை மனதில் இருத்திவிட்டு, சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் ஹரிஷ்யாமி சித்திர் பவது மே சதா என்று என்ற ஸ்லோகம் எல்லோருக்குமே தெரிந்ததுதான். அந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். அதன் பிறகு மாணவ செல்வங்களே, நீங்கள் படிக்க ஆரம்பிக்க முன்னாடி, நீங்க படிக்க துவங்கும் முன்பு நான் ஒரு ஸ்லோகம் சொல்கிறேன். அதை 10 முறை சொல்லிவிட்டு அதன் பிறகு சொல்லுங்கள். அதன் பிறகு நீங்கள் படிக்க ஆரம்பித்தால் அது நல்ல பலனை தரும். ஜம்பகா ஜாதிதா ஜாதி ஞானகா ஞான கோதசரா ஞானகா ஞான ரூபா சஜ்ஞான விஞ்ஞான சாலினி. ஜம்பகா ஜாதிதா ஜாதி ஞானகா ஞான கோதசரா ஞானகா ஞான ரூபா சஜ்ஞான விஞ்ஞான சாலினி. இந்த ஸ்லோகத்தை ஒரு 10 முறை கூறிவிட்டு பிறகு நீங்கள் ஹயக்ரீவரையும் தொழுதுவிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். ஹயக்ரீவர் சரஸ்வதிக்கே குருவானவர். அவரை வணங்கிவிட்டு நீங்கள் படிக்கும்போது கண்டிப்பாக அது நல்ல பலன்களை தரும். கண்டிப்பாக நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். நான் இல்லை என்று சொல்லவில்லை. முயற்சியோடு இது போன்ற சில விஷயங்களையும் நீங்கள் செய்யலாம். படிக்கும் குழந்தைகள் இருக்கும் வீட்டில் அம்மாக்கள் காலை நீங்கள் பால் காய்ச்சுவீர்கள் அல்லவா? அதற்கு அதற்கு முன்பாக பச்சை பாலை ஒரு சிறிய கிண்ணத்தில் எடுத்து வைத்துவிட்டு ஒரு ஒரு 1/4 டம்ளர் இருந்தால் கூட போதுமானது. அதை விட்டுவிட்டு அதன் மேல சர்க்கரை கொஞ்சம் போட்டுவிட்டு விளக்கிற்கு பக்கத்தில் சுவாமி அறையில் நீங்கள் வைத்துவிட்டு, குழந்தை குளித்துவிட்டு பள்ளிக்கு கிளம்புவான் அல்லவா? அப்போது அவனுக்கு கொடுங்கள். அவன் டிஃபன் சாப்பிடுவதற்கு முன்பாக அதை கொடுங்கள். இதை நீங்கள் தினசரியே செய்து வரலாம். படிக்கும் குழந்தைகள் இருக்கும் வீட்டில் தினசரியே செய்து வரலாம். நான் என் அனுபவத்தில் சொல்கிறேன். என் 2 குழந்தைகளுக்குமே நான் அதை தான் செய்தேன். இருவருமே நல்ல மதிப்பெண்கள் பெற்றுதான் வந்திருக்கிறார்கள் இதுவரை. என் குழந்தைகளுக்கும், என் மாணவ செல்வங்களுக்கும் நான் இதையே சொல்லி வருகிறேன். இதை செய்யுங்கள். தவறாமல் கடைபிடியுங்கள்.